குக் வித் கோமாளி ஷோக்கு குட் பை சொல்லிட்டு சேனலை விட்டே வெளியேறி இருக்கிறாங்க ஒரு பிரபலம். ஸோ இதனால் மொத்த டிஆர்பியும் போச்சு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் புலம்புறாங்க. ஸோ அதுவும் யாரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸில் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோக்குன்னு சொல்லிட்டு தனி ரசிகர்களும் தனி அடையாளமும் இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலா, புகழ், மணிமேகலை, சிவாங்கி இந்த மாதிரியா விஜய் டிவியினுடைய மொத்த பிராண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த குக் வித் கோமாளி ஷோக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர்ஸாக இருந்துட்டு வந்தாங்க. ஸோ ஒரு சமையல் நிகழ்ச்சியில் இப்படி வயிறு குலுங்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டினது கண்டிப்பாக இந்த ஷோ தான். முதல் சீசனில் குக்குகள் கிட்ட அடி வாங்கின கோமாளிகளாக இருக்கட்டும் அண்ட் குக்ஸ் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற கோமாளிகளாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். குக் வித் கோமாளி ஃபஸ்ட்டு 2 சீசன்களை கம்பேர் பண்ணும்போது 3வது சீசனில் புகழ் இல்லாதது கொஞ்சம் டல்லடிக்க ஆரம்பித்தாலுமே பாலா அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணார். அதே போல் இப்போ 4வது சீசனில் திடீர்னு சிவாங்கி குக்கா மாறினது, மணிமேகலை ஆங்கராக மாறினது, இந்த மாதிரியா அந்த நிகழ்ச்சியினுடைய அடையாளம் மொத்தமுமே மாறிடுச்சு. இதனால் குக் வித் கோமாளி 4வது சீசனோட டிஆர்பி கொஞ்சம் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரியா தான் தெரிஞ்சுது. ஸோ அதே போல் லைட்டாக அடி வாங்கவும் செஞ்சுது. ரீசெண்டாக குக் வித் கோமாளி 5வது சீசன் ஆரம்பமாக இருக்கிற நிலையில் முதலுக்கே மோசம் அப்படிங்கிறது போல் வழக்கமான குழுவில் இருந்து முக்கியமான பிரபலம் ஒருத்தங்க இப்போ விலகி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கோமாளிகள் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தாங்களோ ஸோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பக்கபலமாக இருந்தவங்க தான் ஜட்ஜஸாக இருக்கிற செஃப் தாமு அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட். ஸோ வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒளிபரப்பான சமையல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஜட்ஜாக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் இவர் தன்னை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக காமிச்சிக்கிட்டாலுமே செகண்ட் சீசனில் ஆரம்பித்து அவருமே காமெடி களத்தில் இறங்கி பயங்கரமாக எல்லாருமே வயிறு கொழுங்க சிரிக்க வச்சார். அதே நேரத்தில் சில கோமாளிகளை அவர் கிண்டல் பண்ணுறதே அவர் மேலே நெகட்டிவான விமர்சனங்களை கொண்டு வந்துச்சு. வெங்கடேஷ் பட் கோமாளிகளோட சேர்ந்து அடிக்கிற லூட்டி பெரிய அளவில் வைரலாச்சு. ஆனால் 5வது சீசனில் தான் பங்கேற்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியா அஃபிஷியலாகவே செஃப் வெங்கடேஷ் பட் அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே சிவாங்கி அண்ட் மணிமேகலை எல்லாருமே இந்த டீம்லேருந்து விலகிக்க இப்போ வெங்கடேஷ் பட்டும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி விட்டு வெளியேறி இருக்கிறது மொத்த டிஆர்பிக்குமே ஆப்பு வைக்கிற விதமாக அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குக் வித் கோமாளி ஷோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா? அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட் இல்லை, ஆல்சோ சிவாங்கி, மணிமேகலை இவங்க எல்லாருமே இல்லை. ஸோ இனி இந்த ஷோ ஹிட் அடிக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.